இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தலை அஜித் குமார் தலைன்னு சொல்லக்கூடாது ஏகே, ஆனால் அவரே ஏகேன்னு சொல்லும் போது குட் பேட் ஆக்லாம் தலைன்னு வருது. ஸோ இன்னைக்கு தலை அஜித் குமாரை ஏன் பொழக்க போடுறாங்கன்னா கேம்ப் அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சது தான். ஸோ அவர் கேம்ப் அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சது எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா அவர் காருக்கு ஸ்பான்சராக இருக்காங்க. ஸோ கேம்பா அம்பானி, ஸோ அதுக்கு நடிச்சு தான் வராரு. ஆனால் அதே அஜித் குமார் சினிமாக்கும் காட்டலாம், அவர் படத்துக்கு நடிக்கிறாரு. ஆனால் நடிக்கிறதுக்கு ஆடியோ லான்ச் எதுக்குமே வர மாட்டாரு. ஏன்னா அவரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு ப்ரொடியூசருக்கு அவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அவருக்கு பிடிச்சது ஸ்போர்ட்ஸ் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவருக்கு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போறதுக்கு இன்கம் கிடைச்சது சினிமால தான். ஸோ அது அவரோட பர்சனல் விஷயம். ஆனா அவன் இனி ஏகே ஃபேன்ஸ் முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் நானும் ஒரு ஏகே ஃபேன் தான். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தலை நடிக்க மாட்டாரு. படம் நல்லா இருந்தா பாரு, உன் லைஃபா பாரு. நானும் ஒரு காலத்துல முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அவரே காருக்கு ஸ்பான்சர் கொடுத்தோன்னே சரின்னு சொல்லி நடிக்கிறாங்க. ஸோ இதுல என்ன புரியுதுன்னா, அவங்க உடனே கொள்கையை மாத்திடுவாங்க. நம்ம முட்டு கொடுத்து சண்டை போடாம இருந்துட்டா நல்லது. ஏன்னா இப்ப தளபதியே அடுத்து நான் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சப்போஸ் அவர் தோத்துட்டா கண்டிப்பா நடிப்பார். ஏன்னா ஒரு படத்துக்கு அவர் 300 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். 5 வருஷம் சும்மாலாம் இருக்க முடியாது.